harmonious relationship and cooperation between legislative and executive organs of the government. இது என்னென்ன கேட்டிருக்காங்க, மெரிட்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ மெரிட்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும், செக்ஸ் டிக்டேட்டரியல் டெண்டன்சி இருக்குது, ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ் இருக்குது, நோ கண்டினியூட்டி ஆஃப் லாங் டேர்ம் பாலிசிஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இது பண்ணுது. ஆனால் நோ கண்டினியூட்டி ஆஃப் லாங் டேர்ம் பாலிசிஸ் வந்து ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டம் வந்து ஆப்ஷன் இல்லையா 1 2 3 4. ஸோ ஆப்ஷன் வந்து 1 2 3 4 வந்து இருந்தால் 1 2 3 4. இப்போ ஆப்ஷன் டி இருக்குது 1 2 3. ஸோ அதான் கரெக்ட் ஆப்ஷன். சாரி, இது வந்து மெரிட்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. நான் கண்டினியூட்டி வந்து டிஸ்அட்வான்டேஜ். இது எல்லாமே ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் கோஆப்ரேஷன் பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது. இப்போ ஏன்னா வந்து நமக்கு அமெரிக்காவில் தெரியும், அமெரிக்கன் இப்போ இந்தியன் சிஸ்டம் என்னன்னா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி. ஸோ மாண்டெஸ்கியூ சொன்ன செப்பரேஷன் ஆஃப் பவர், இந்த வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் செப்பரேஷன் வந்து இங்கே அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுவாங்க. லெஜிஸ்லேஷனுக்கு தனியாக எலெக்ஷன் நடக்கும், எக்ஸிக்யூட்டிவ் எலெக்ஷன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடக்கும், ஜுடிஷியரி அவங்களுக்கு தனியாக இண்டிபெண்டன்ட் சிஸ்டம். ஸோ இந்த எலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் தான் டிஓஎஸ் சொல்லுவாங்க. இங்கே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சொல்லுவாங்கள்ல, இப்போ செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ், செக்ரட்டரி ஆஃப் ஃபினான்ஸ் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில் பார்க்கும்போது. யூஎஸில் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து மீட் பண்ணாங்க. இப்போ செக்ரட்டரி வந்து மீட் பண்ணுறாங்கன்னு நம்ம நடக்கூடாது. இந்தியாவில் வந்து கேபினட் மினிஸ்டர் இருக்காங்களே, அந்த கேபினட் மினிஸ்டர் ரேங்க் தான் யூஎஸில் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சொல்லுவாங்க. அது ஈக்குவலண்ட் ரேங்க்கு. இப்போ என்னென்னா இவங்க டேரெக்டாக வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். இவங்க எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இவங்க ஜஸ்ட்டு யாரை வேணால் இருக்கலாம், ஒரு இது ஒரு மூவி ஸ்டாராக கூட இருக்கலாம், அவங்க ஏதோ கம்பெனியில் இருக்க ஷேர் ஹோல்டராக இருக்கலாம். இப்போ எலான் மஸ்கை தூக்கி கூட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக போடலாம், ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணி. ஏன்னா அந்த அளவுக்கு பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்குது. இந்தியாவில் கேபினட் மினிஸ்டர் கண்டிப்பாக வந்து லெஜிஸ்லேட்டர் ட்ரான் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஒரு எம்பியாக இருந்தால் தான் நம்ம வந்து மினிஸ்டர் ஆக முடியும், அது பீப்புள் எலெக்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து இந்தியன் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்டு. ஸோ இதுக்கு ஏன் சொன்னேன்னா நான் கண்டினியூட்டி ஆஃப் லாங் டேர்ம் பாலிசிஸ். இப்போ வந்து யூஎஸில் வந்துட்டு இதுக்கு செப்பரேட் எலெக்ஷன், இதுக்கு செப்பரேட் எலெக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ பாலிசிஸ் வந்து கண்டினியூட்டி சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து இந்த பாலிசி கண்டினியூட்டி சான்சஸ் கிடையாது. ஏன்னா இது அவங்க வேறு இவங்க வேறு, நம்ம எல்லாமே ஒன்றா இருக்கும் போது பாலிசி கண்டினியூட்டி வந்து ரொம்ப மினிமல் சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டமோட நெகட்டிவான ஒரு கண்டெக்ஸ்ட்.